ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீனு மாயா சீரியல் ப்ரோமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே பார்த்தோன்னா ரகுராம் வெளியில் வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்ட்டு புவனேஸ்வரியும் பசுபதியும் செம டென்ஷனில் நகையெல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா நகை அப்படியே இருக்குது. உடனே ஆசாரியாரை வரவழைச்சி செக் பண்ணி பார்த்தா அது எல்லாமே டூப்ளிகேட் நகை. இந்த ஒரிஜினல் நகையெல்லாம் எப்படி டூப்ளிகேட்டாக மாறிச்சுன்னு அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் குழப்பத்தில் இருந்துட்டுருக்காங்க. இங்கே பார்த்தோன்னா லிங்கமும் என்னங்க இங்கே நடந்துட்டுருக்கு அப்படின்னா ஒட்டுமொத்த நகையையும் நீங்கள் தான் நேராக கோவிலில் கொண்டு வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டதும், இங்கே பாருங்கள் லிங்கம், நம்ம 3 பேரையும் தவிர்த்து கார்த்திக் கூட தெரியாத நகை இந்த கபட்டுக்குள்ளே இருக்கிறது. எங்களை தாண்டி யாரும் இந்த ரூமுக்கு வரவும் முடியாது அப்படின்னு புவனேஸ்வரி ஃபேமிலி ரொம்ப குழப்பத்தில் இருந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ரொம்ப அசிங்கப்பட்டு போகிறேன்னு எப்போ பார்த்தாலும் அந்த ஜானகி ரகுராம் கிட்ட நான் தோத்துக்கிட்டே தான் இருக்கேன். இத்தனை வருஷமாச்சு ஒரு நாள் கூட நான் ஜெயிச்சதே இல்லைன்னு. நான் சும்மா விடுக்க மாட்டேன். இதுக்கப்புறமும் நான் அமைதியாக இருக்க போகிறதில்ல. ஏதாச்சும் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரி செம டென்ஷனில் இருந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கார்த்திக் வராங்க. இங்கே பாருடா, என் தங்கச்சியை அவமானப்படுத்தின குடும்பம் நிம்மதியாக இருக்கக்கூடாது. தலை குனியணும்டா. இங்கே பாரு, நீ என்ன பண்ணுவே எது பண்ணுவே தெரியா. எப்படியாச்சும் திட்டம் போட்டோ அந்த தனாவை வசப்படுத்துகிற வழியை பாரு. உன் இடத்துக்கு வரவழைச்சி அவ கதையில் நீ வேலை பாரு அப்படின்னதும், இந்த பக்கம் கார்த்திக் கவலைப்படாதீங்கப்பா, அதுக்கு தான் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் இன்னைக்கு நைட்டு கண்டிப்பாக தானா எப்படியிலேருந்து தப்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னதும், இந்த பக்கம் நம்ம பசுபதியும் புவனேஸ்வரியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே பாரு, வழக்கம் போல சொதப்பிட்டு வந்துடாம ஒழுங்கா வேலையை பாரு என்ன அப்படின்னதும், கண்டிப்பாக பெரியம்மா நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக இன்னைக்கு நைட்டோட தானா அசிங்கப்பட்டு நிற்க போகிறது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு எல்லாரும் தூங்கிடுறாங்க. தானா அவங்க ரூம்ல இருந்து உடுப்பு மடிச்சிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கார்த்திக் என்ன பண்றாங்கன்னா, கம்பவுண்ட் சுவர் வழியா தாவி நேரா வீட்டுக்குள்ள ரகசியமா ஒரு வழியா தனாவோட ரூமுக்கு வந்துடுறாங்க. இங்க பார்த்தோம்னா தனா உடுப்பு மடிச்சிட்டு இருக்காங்க. உடனே தனா ரூம் கதவு தாப்பா போட்டுட்டு நம்ம தனா பின்னாடி நிக்கிறாங்க. இதை பார்த்து தானா செம அதிர்ச்சியாகி, என்ன பண்றீங்க கார்த்திக், நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? ஆமா, எப்படி வந்தீங்க? உங்களை யாரு உள்ள விட்டா அப்படின்னு சொல்லி தனா கதவு திறக்கலான்னு போகும்போது கார்த்திக் கையை பிடிச்சி தடுத்து நிறுத்துறாங்க. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு போது, இங்கே பாரு தானா, இதுக்கப்புறம் நான் அமைதியாக இருக்க போகிறதில்ல. 2ல் ஒன்று எனக்கு தெரிஞ்சே ஆகணும். இங்கே பாரு, நீ அந்த கதிர்கூட விரும்பி வாழ இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் நான் முடிவு பண்ணிட்டேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம் தானா, வா என் கூட வந்துடு அப்படின்னு சொன்னதும், என்ன பேசிட்டு இருக்கீங்க? இங்கே பாருங்க, அடுத்தவன் கட்டின தாலி என் கழுத்தில் இருக்கு. அப்படி இருக்கும்போதோ உங்கள் கூட நான் சேர்ந்து வாழுவேன்னு உங்களுக்கு எப்படிங்க நினைக்க தோணுச்சு? சே, நான் உங்களை எவ்வளோ உயர்வையாக நினைச்சேன். ஆனால் அப்படி வீட்டுக்கு தெரியாம இப்படி ரகசியமா அதுவும் என்னோட ரூமுக்கு வந்திருக்கீங்க. இதை பார்த்தா எல்லாரும் என்னெல்லாம் தப்பா நினைப்பாங்க. இங்க பாருங்க, ஒழுங்கு மரியாதையா ரூமை விட்டு வெளியில போங்க அப்படின்னு சொல்லி தானா சத்தம் போட்டுறாங்க. முடியாது தானா, நீ என்ன சொன்னாலும் சரி, ஆறு பார்த்தாலும் பரவாயில்ல. இங்க பாரு, நீ எனக்கு வேணும் தானா, நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னதும், இங்க பாருங்க, அசிங்கமா என் வாயில வந்துட போகுது. இப்படி யாருக்கும் தெரியாம ரூமுக்குள்ள வந்திருக்கீங்க. இத ஊராக்கள் பார்த்தா என்ன நினைப்பாங்க? இங்க பாருங்க, ஏற்கனவே எங்க அம்மாவுக்கு என் மேலே சந்தேகம் வந்துடுச்சு. இப்போ நீங்கள் ரூமில் இருக்கிறத பார்த்தா என் அப்பா நொந்து போயிடுவாரு. ஏற்கனவே என் அப்பா ஒடிச்சு போயிருக்காரு இந்த ஊர் மக்களால். இன்னும் என் அப்பா என்னால் கஷ்டப்படக்கூடாது. இங்கே பாருங்க, ஒழுங்கு மரியாதையாக ரூமை விட்டு வெளியில் போங்க அப்படின்னதும் கார்த்திக் அந்த இடத்துல தனக்கிட்ட தப்பாக நடந்துக்கிறதுக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணுவாங்க. எப்படியாச்சும் நம்ம மாயா நம்ம கார்த்திகா அடின்னு அடித்து விரட்டி விட்டுட்டு தனா காப்பாற்றுவாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்கும்னு.